வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு இயலாது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஏற்பின்றி தீயண்டா பவை இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிறர் தூட்டுதலுக்கும் மனம் உயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநலத்தில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பு ஆகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலைவுணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சொல்றாங்க. இன்னொரு கவிதையில, என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன். எனினும் இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் நினைத்து மீட்டுகின்றேன். புவிவாழ்வின் இயல்போக்க நன்மை எனும் வழியில் நச்சமயம் வாய்க்கு மண்ணில் அனைத்தையுமே அளிப்பேன். என்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏக வழி என என் எண்ணத்தில் திறவு பூண்டேன் என்று இந்த 3 கவிதைகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமிஜி சொல்றாங்க நாள்காட்டி வரிகள்ல, தனது வினைப்பதிவே இன்னொருவர் மூலமாக துன்பமாக விளைந்தது என்று உணர்ந்து கொண்டால் பிறர் மீது வெறுப்பு இயலாது. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வினைப்பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை பல்கோடி பிறவிகள்ல பெற்ற பதிவுகள் மூலமாக இந்த மனிதனாக இந்த பூமியில வினைப்பதிவோடு நாம பிறந்திருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தை, அவர்களுக்கு தாய் தந்தை, இப்படியே தொடர்ந்து போனா அந்த முதல் மனிதன். அதே போல விலங்கின பதிவு, 4 உணர்வான பாம்பின பதிவு, எறும்பு பதிவு, புழு பதிவு, தாவர பதிவு என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு உயிரிலிருந்து வந்த நம்முடைய தாய் தந்தை வரையிலும் தொடர்ந்து வந்த அந்த சஞ்சித பதிவு நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கு. பிறந்து நம்ம வளர்ந்து வரும்போது உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து மேற்பதிவாக போட்ட பதிவு, பிறந்த பதிவு, இந்த சஞ்சிதத்தின் மூலமாக நாம எண்ணம் சொல் செயல் மூலமாக செய்ததன் மூலமாக மேற்பதிவாக பெற்ற பதிவு, பிரார்த்த பதிவு. இந்த 2 சேர்ந்துதான் ஆகாமிய பதிவாக நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம ஒவ்வொரு தனி மனிதரும் புரிந்து கொள்ளணும். இதுதான் சுவாமி வேதாத்திரியத்தின் மூலமாக, மனவளக்கலை மூலமாக, உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக எல்லாருக்கும் உணர்த்துறது. அப்போ நம்முடைய வினை பதிவின் அடிப்படையில தான் நம்முடைய குடும்பம், சுற்றம், ஓர் உலகு, நாம எதிர்கொள்ளக்கூடிய, தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்தும் அமைந்திருக்கு என்றத அந்த புரிதலை நாம புரிந்து கொண்டு வாழணும். அப்படி நாம புரிந்து கொண்டு வாழும்போது நாம புதிய பதிவு எதுவுமே இல்லாம நம்முடைய வினை பதிவை நாம நீக்கிக் கொள்ள முடியும். சாமி வாழ்த்துல சொல்லும்போது, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற அன்பும் கருணையுமாக வாழ்த்துவோங்கிறான். நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்துள்ள அந்த பதிவு. அப்போ அந்த பதிவை நீக்கிக் கொள்வதற்காக இறைநிலையால நிர்ணயிக்கப்பட்ட அந்த நபரை நமக்கு துன்பம் கொடுத்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை எடுக்கிறதுக்காக வந்தவங்க என்பதை அந்த புரிதலோடு நாம வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களங்க பதிவுகளை எல்லாம் நாம நீக்கிக் கொள்ளலாம். அப்படி நாம புரிதல் இல்லாம நாம தொடர்பு கொள்ளக்கூடியவங்கள் எதிரும் புதிருமாக நாம ஒரு செயல்பட்டு அதன் மூலமாக மேலும் மேலும் பதிவுகளை நாம ஏற்படுத்தி கொண்டே வாழும்போது நமக்கும் துன்பம், நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரையும் நாம புண்படுத்தி நாமும் மகிழ்ச்சியாக வாழாம மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காம இந்த இறைவத்து தன்மையான அன்பும் கருணைக்கும் புறம்பாக வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமையணும் என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க. அன்னை தெரசா ஆசிரமத்துக்காக நிதி திரட்ட அவங்க கையேந்துறாங்க ஒரு செல்வந்தர்கிட்ட.
அப்போ அந்த செல்வந்தர் காரி அந்த அம்மா கையில உமிழ்றாங்க. அன்னை தெரசா பொறுமையா, இது எனக்கு கொடுத்துட்டீங்க. ஆசிரமத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பசியால சிரமப்பட்டு இருக்கிறாங்க. உங்களால ஏதோ முடிந்ததை அவங்களுக்கு கொடுங்கன்னு திரும்பவும் கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் அவங்களுக்கு வருது. இயேசு சொல்றாங்க, ஒரு கண்ணத்துல அரைந்தா மறுகண்ணத்தை காட்டு. இது நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நம்ம வேதாத்ரி மகரிஷி சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்க விளக்கங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கண்ணத்துல அறையக்கூடிய பதிவு உன்னுடைய ஜெனட்டிக்ல இருக்கு. அப்போ அந்த பதிவு நீங்கணும். இன்னொரு கண்ணத்திலேயே அறைய, அப்போ என்னுடைய பதிவு சுத்தமா நீங்கி நான் தூய்மை பெறுவேன் என்பதை எடுத்துக்கொண்டா சிறப்பு. நாம வாழக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய வினைப்பதிவை நீக்கிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா இறையத்த தன்மைக்கு மாறலாம் என்பதை புரிந்து கொண்டு வினைப்பதிவை நீக்கி வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.